ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிற சந்தோஷம். இன்றைக்கி வந்து ஒரு மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன மூவின்னா விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ். அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் பார்க்காதவங்க யார் இந்த வீடியோ பார்த்தா ஸ்கிப் பண்ணிடுங்க. என்ற கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தா 40 வயசாக இருக்கிற நம்ம ஹீரோவை 20 வயசு இருக்கிற ஒரு பொண்ணு விரும்புகிறாங்க. அவங்களோட காதல் ஒன்று சேர்த்துதா இல்லையா தான் படத்தோட கதை. படத்தில் எமோஷ்னலாகவும் சரி கொமெடியும் சரி நல்ல அவக்காக இருந்து நல்ல கொமெடி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் மமிதா பைஜு. ஏன்னா அவங்க கொடுக்குற ஒரு கவுண்டரும் அப்படி தியேட்டரில் எல்லோரையும் சிரிக்க வச்சுது. அதே மாதிரி எமோஷ்னல் சீன் தான். நான் படம் பார்த்துருக்கிறேன், பக்கத்தில் ஒரு ஆள் இருந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவ்வளோத்துக்கு அது ஒர்க் ஆகிருக்கும். எமோஷ்னல் சீனாக இருக்கட்டும், காமெடி சீனாக இருக்கட்டும். ஓவராலாக சொல்லணும்னா இந்த டிசி, கேஜிஎஃப் அந்த மாதிரி படங்கள் விரும்புகிற நீங்கள்ண்டா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. அல்லு அர்ஜுன் நடிச்சு வைகுண்டபுரம், அப்புறம் கடைக்குட்டி சிங்கம் அந்த மாதிரியான படங்கள் பார்க்க விருப்பமான நீங்கள்ண்டா இந்த படம் உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும். அப்படி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் மூவி தான் இது. அப்புறம் என்னடா அந்த படத்துலேயும் கிடைக்க தெலுங்கு சாயல் அடிக்கும். அது காரணம் அந்த படத்தோட டைரக்டர் வெங்கி அட்லூரி, படத்தோட டைரக்டர். அடுத்தது வந்து இன்னொருத்தர் இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டர் ஜிவி பிரகாஷ்குமார். அவரோட மியூசிக்கும் வேறு லெவல். அதுவும் குறிப்பாக சூர்யா அவர்களுக்கு த ஒன் என்ற ஒரு மியூசிக் போட்டிருப்பார். அது சும்மா வேறு லெவலில் வந்தது. ஸோ ஓவரால் அந்த படத்தை பற்றி சொல்லணும்னா ஒரு நல்ல குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி. அப்புறம் என்ன, இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.